ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா கோலா மீன் குழம்பு. இந்த குழம்பு நீங்கள் தோசை கூடவும் இடியாப்பத்து கூடவும் சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு வெந்தயமும் கடுகும் போட்டு தாளிச்சிட்டு அது கூட ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமானதும் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி ஒரு 3 பழுத்த தக்காளியாக பார்த்து வெட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு எலும்பிச்சை அளவு புளி ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வதங்கினது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு பேக்கெட் முழுசாக சேர்த்துக்கோங்க. மசாலாவோட வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ குழம்புல முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல முருங்கைக்காய் சேர்த்தா அவ்வளவு சுவையாக இருக்கும். நம்ம சேனலில் போடுற டிஷ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த குழம்பு சமைக்கிறதுக்கு மொத்தமாகவே 200 ரூபா மட்டும்தான் ஆகும். அதனால் யாரும் பயப்பட வேணாம். அடுத்ததாக இதில் வெட்டி வச்ச மாங்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவும் மாங்காவும் நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. முருங்கைக்காய் மாங்காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு உடனே கழுவி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து மீன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கலாம்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 கொதி மட்டும் வந்தால் போதும், மீன் குழம்பு ரெடி ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.